சந்தா, இந்த வீடியோ உனக்கு மாத்திரம்தான். இது பர்சனலாக எனக்கு நானே சொல்லிக்கிறேன். நான் இப்போ ஒரு பிஸ்னஸ், ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ், வீட்டில் இருக்கிற மாதிரி ஃப்ரீ டைமில் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். அந்த பிஸ்னஸ்க்கு நான் ரெக்ரூட்மெண்ட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் என் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது 2 மாதம் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகே, அதுக்குன்னா இப்போ ப்ராப்ளம் அதுக்குன்னா அண்ணா, நான் அதில் நிறைய வீடியோஸ் போடுவேன். அது இது எனக்கு தெரிஞ்சிருந்து சொல்லுவேன், தெரியாது சொல்லுவேன். தெரியாது மேக்ஸிமம் சொல்லத்துக்கு ட்ரை பண்ண மாட்டேன். என்ன நான் லிமிட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நிறைய எனக்கு பேட் காமெண்ட்ஸ் வரலாம். எடிட் பண்ணி என்ன காமெடியாக ஃபன்னியாக எல்லாம் நடக்குதில்ல. நிறைய பேர் அது ஜென்ரலாகவே நிறைய பேருக்கு நடக்குதில்ல. இன்ஸ்டாகிராமில் இவங்க இது பேசுனாங்க, இது பாரு, இது சொன்னான், இது தப்பு, இதெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கிறானே இவங்கெல்லாம் மனுஷனா, அது இது அது பிளா 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 பிளான்னு பேசினே இருப்பானுங்க. எவனோ ஒருத்தன் என்ன சொன்னாலும் கலாய்ப்பான், நல்லது சொன்னாலும் கலாய்ப்பான், கெட்டது சொன்னாலும் ஏதோ ஒன்று போச்சு, ஏதோ ஒன்று அசல பேசினே தான் இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லணும். எல்லாம் தூங்க மாட்டாங்கோ, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்கோ. ஓகே, நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் அதில் இருக்கிற ஒரு மைனஸ் எடுத்து சொல்லி நடக்கும்ல. அந்த மாதிரி ஜென்ரல் தானே. அதனால் அதெல்லாம் எதுவும் கவலைப்படாத, அதை பற்றி எதுவும் பெருசாக யோசிக்காத. அது ஜென்ரலாக நடக்கும் கண்டிப்பாக. ஆனால் தப்பு பண்ணால் அது ஒத்துக்கணும், சொல்லணும். நான் எதுனா தப்பாக சொல்லிட்டேன், பேசிட்டேன், அது அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க, இதோ பாரு இவன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிறான், இது தப்புன்னா, அப்போது நான் நான் பண்ண அப்போ அந்த இது பேசுறது தப்பாக, ஒரு வேளை தப்பாக இருந்தால் நான் அதுக்கு சாரி கேட்கலாம், அதில் தப்பு இல்லைல்ல. அதுக்கு நான் ஓகே, அதை ஆக்செப்ட் பண்ணுறேன். ஓகே, அப் அண்ட் டவுன்ஸ் வரும், அதில் அதான் லைஃப், அதில் போயினே தான் இருக்கணும். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம், பாசிட்டிவாக எதிர்பாரு, நல்லதே நடக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனால் இன்னொன்று நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் வருஷம், ஒரு 3 to 5 இல்லை 7 years ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். டெய்லி போஸ்ட் போடுறது, வீடியோஸு, ரீல்ஸு, ஷார்ட்ஸு, அது இதெல்லாம் போடுறது, டெய்லி பிஸியாகவே இருப்பேன். அது டெய்லி கண்டினியூஸாக போடுவேன். ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸில் நான் ஒரு லெவலுக்கு ரீச் ஆகிட்ட அப்புறம் அதெல்லாம் நான் பண்ண தேவையில்லைல்ல, அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். ஏன்னா நான் ஜாயின் பண்ணிக்கிற பிஸ்னஸ் அந்த மாதிரி. ஒரு ஜாபில், ஒரு ஒர்க்கில் போனோன்னா 9 to 5 இல்லை 9 to 6, சில பேர் 10 hours 12 hours எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரெசன்ட் நான் இப்போ ஒரு மீசாவில் ஒர்க் பண்ணுறேன். அதில் டைமிங்ஸ் வந்து 9 to 6, 10 hours டியூட்டி அந்த மாதிரி இருக்கும். நான் டெய்லி போனால் தான் சேலரி கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை. ஆனால் இந்த பிஸ்னஸ், இந்த பார்ட் டைம் ஒர்க் எனக்கு வந்து அது ஆக்சுவலாக அது பிஸ்னஸ் தான். அது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ். ஆமாம், பிஸ்னஸ்னாவே அது நிறைய ரகம் இருக்குது. அது நம்மளுக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது. ஆனால் கொஞ்சம் நிறைய ரகம் இருக்குது. அதில் ஒன்று ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கோல்டு மைன். இந்த பிஸ்னஸ் எனக்கு கச்சிச்சு, நான் கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ காட். அது நான் எடுத்து பண்ணலான்னு இருக்கிறேன். அதில் என்னென்னா நிறைய லெவல்ஸ் ஒன்று இருக்கும், நிறைய இன்கம்ஸ் இருக்கும். அதில் அந்த லெவலாக அச்சீவ் பண்ணிட்ட அப்புறம், அதுக்கப்புறம் இல்லை ஃபஸ்ட்டில் நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுற, எவ்வளோ ஆக்டிவாக இந்த இது பண்ணுறேன்னா அது தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக டீம்ஸ் பில்ட் பண்ணி ஃப்ரீ ஆகிடலாம். அது ரெசிடுவல் இன்கம் மாதிரி. நான் வீட்டில் இருந்தால் கூட ஜம்முன்னு சம்பாதிக்கலாம்.
ஜம்முன்னு அது ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வரும். ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பேன். ஹெல்த்தில், வெல்த்தில், ரிலேஷன்ஷிப்பில் நான் ப்ளெஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ நான் சொல்லிப்பேன், சந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் மறுக்காத. டே பை டே இன் எவ்ரி வே, டே பை டே in every way I am getting better and better in relationships, in health and in wealth. ஓகே, சூப்பர், கலக்கலாம். ரெண்டே விஷயம் தான் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட்டு, கண்டிப்பாக நெகட்டிவாக அது இது ஏதோ பேசுவாங்க. தப்பு பண்ணியிருந்தால் ஆக்செப்ட் பண்ணி ஓகே சாரி சொல்லணும். ரெண்டாவது இருந்தால் கண்டுக்காத விட்டுரு, அவ்வளோதான். செகண்ட் பாயிண்ட், இது நான் ரொம்ப வருஷமாக பண்ண போகிறதில்ல, சில வருஷம்தான், ஒரு 3 to 5 இல்லை 7 years அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நான் இருக்க மாட்டேன். ஏன்னா இப்போ நான் இந்த ஒர்க்கு இல்லை இந்த பிஸ்னஸ்ஸு இப்போ அந்த பார்ட் டைமு நான் பண்ணுறனோ இல்லையோ, எனக்கு வயசு ஆக தான் போகுது. இப்போ நான் 23. எனக்கு இன்னும் ஒரு 3 to 7 years நான் இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நான் நல்லா இருக்க போகிறேன். அதே நான் பண்ணலினாலும் என்ன ஆக போகுது, என் வயசு ஆகதானே போகுது, அது அப்படியே நின்று போதா? இல்லைல்ல. அதனால போட்டோம், கூட பண்ணின்னு போகலாம். நான் தப்பு பண்ணல, கெட்டது இல்லை, அது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறது, அந்த ஒரு நல்ல பிஸ்னஸ். அதை எடுத்து பண்ணால் தப்பு இல்லைன்னு தோணுச்சு, பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, குட் லக், கங்க்ராச்சுலேஷன்ஸ், சாதிப்ப, பாய்.